கோவில் தூண்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சிற்பங்கள் தென்படும். அது நமக்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லும். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லும். இந்த தூணில் நமக்கு என்ன கதை சொல்லுதும்னா, இந்த பெண்மணியை பார்க்கின்ற பொழுது அவள் காட்டுவாசியாக தான் இருக்கணும் அப்படின்னு தென்படுது. அவளுடைய காதில் இருக்கிறதும் கழுத்தில் அணிந்து கொண்டு இருப்பதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த பெண்மணியானவள் ஏன் இந்த குழந்தைய வச்சிட்ருக்காள்னா, குழந்தை கிடையாது, இது இறந்தவருடைய உடல். இறந்தவருடைய உடலை மூலிகைகள் எல்லாம் கொண்டு எப்படி பதப்படுத்தி அந்த உடம்பை பாதுகாத்தார்கள் என்பது தான். அப்போல்லாம் எரிக்கிறது புதைக்கிறதெல்லாம் கிடையாது. இறந்தவர்களை அப்படியே அந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு அவர்கள் பிரமிடாக புதைத்து வைத்து விடுவார்கள். அப்படி தான் இந்த ஓவியமானது, இந்த சிற்பமானது நமக்கு ஒரு கதையை சொல்லுது. நம்ம ராமானுஜருடைய உடலும் இன்றும் பதப்படுத்தி வைப்பதற்கு முன்னோர் கூறியதே